விஜய் வந்து பழைய நினைவுகளை வந்து நினச்சி பார்த்து மனசு கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. ஆஃபீஸை பார்த்து பார்த்து கண் கலங்குறாரு. ஆஃபீஸ்க்கு காவேரி வருவா. அவளுக்காக தானே இந்த எம்டி சீட் நான் ரெடி பண்ணுறேன். கடைசியில் வந்து காவேரி கிட்ட நான் சொல்ல முடியாமல் ஆயிடுச்சு. ஆனால் சொல்கிறேன் காவேரி, கண்டிப்பாக இந்த எம்டி சீட்டில் நீ உட்காருவ. உனக்காக இந்த எம்டி சீட்டு காத்துட்ருக்குடி. நீ கண்டிப்பாக வரணும்டி அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்குறாரு. இங்கே வந்து ஆஃபீஸ் ஸ்டாஃப் வந்து வராங்க. சார் உங்ககிட்ட ஒரு விஷயம் அப்படின்னு, என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை சார், மேடம் வந்து ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் கொஞ்சம் குறி இருக்குது சார். அந்த பெண்டிங்ஸ் வந்து பார்க்கணும். மேடம் வந்து வரல, ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணாலும் எடுக்கல சார். அதான் உங்ககிட்ட கேட்கலான்னு. உடனே யோசிக்கிறாங்க. ஓ அப்படியா, சரி மேடம்கே காண்டாக்ட் பண்ணி பேசுங்களேன் அப்படின்னு. சார் மேடம்க்கா? ஆமாம், மேடம் கிட்ட கொரியனா மேடம் கிட்ட தான் கேட்கணும். இல்லை சார், அவங்க ஃபோனில் எடுக்க மாட்டேங்கிறாங்க. சரி, நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இன்னொரு நம்பர் தரேன், நீங்கள் அந்த நம்பரில் கால் பண்ணி இந்த மாதிரி வந்து மேடம் நீங்கள் வரணும்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிச்சி விடுங்க, கால் பண்ணி விடுங்க, என்னென்ன காண்டாக்ட் பண்ணணுமோ பண்ணி அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்றாங்க. சரிங்க சார், ஓகே சார். இல்லை சார், உங்ககிட்ட சொன்னால் மேடம் கிட்ட சொல்லிவிடுவீங்கள்ல. இங்கே பாருங்கள், ஆஃபீஸ் வந்து வேலை வேறு, பர்சனல் ஒர்க் வேறு இல்லையா? அதனால் ஆஃபீஸ் வேலையை ஆஃபீஸ் இருக்கவங்க தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரிங்க சார், நான் அப்படியே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த காவேரிக்கு வந்து ஃபோன் வருது. காவேரி வந்து ஃபோனை வந்து ஆன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா மிஸ்டு கால் வருது. என்ன, ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து ஆன் பண்ணி பேசுகிறாங்க. சொல்லுங்கள், எதுக்காக கூப்பிட்டீங்க அப்படின்னு. மேடம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் மேடம். நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபைல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்க இல்லையா, ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா, அந்த விஷயமா கொஞ்சம் குறி இருக்கு மேடம், நீங்கள் நேரில் வர முடியுமான்னு கேட்குறாங்க. இல்லைங்க, நான் வரேன் மேடம். மேடம் ரொம்ப அர்ஜென்ட் மேடம், வேறு வழியே இல்லை மேடம். இப்போ நான் இதை முடிக்கலன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும் மேடம், ப்ளீஸ் மேடம் அப்படின்னோடனே உடனே யோசிக்கிறாங்க. சரிங்க, நான் வர வைங்க. ஐயோ, ஆஃபீஸ்க்கு வேறு கூப்பிட்றாங்களே, அங்கே விஜய் இருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, விஜய் இருக்காருன்னு கேட்டுருக்கலாமோ. சரி, நம்ம விஜயை பார்க்கலையே, அவரையும் பார்க்கலாமா அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே வந்து என் மனசு ஏன் இப்படி வந்து சொல்லுது, அவரை பார்க்கணும் ஏன் சொல்லுது. இன்றைக்கி நம்ம அவரை கண்டுக்க கூடாது, அவர் என்ன நீ போன்னு சொல்லிட்டார்ல அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரி, நம்ம ஆஃபீஸ் போயிட்டு நம்ம ஆஃபீஸ் வந்துடணும், நல்லபடியாக வீட்டுக்கு வந்துடணும், நல்லா போன மாதிரி அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்கக்கிட்ட போய் கேட்குறாங்க. அக்கா அப்படின்றாங்க. என்னடி அப்படின்னு. அக்கா நான் ஆஃபீஸ் போகணுக்கா. என்னது ஆஃபீஸ் போகணுமா, விஜய் ஆஃபீஸ்க்கா அப்படின்றாங்க. ஆமாக்கா, அம்மாக்கிட்ட சொல்லி நீ தாக்கா பர்மிஷன் வாங்கி தரணும். அதெல்லாம் முடியாது, ஏற்கனவே விஜய்க்கு உனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டல, அதான் விஜய் விட்டு வந்தாச்சுல, இதுக்கப்புறம் எதுக்காக அங்கெல்லாம் போகணும்னு நினைக்கிறேன், தேவையில்லாத பிரச்சனை உருவாக்கா காவேரி, ஏற்கனவே ஒரே பிரச்சனையாக இருக்குது. ப்ளீஸ்க்கா நீ தாங்க்கா சொல்லணும். ஏன்னா நான் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தேங்க்கா, அதை கம்ப்ளீட் பண்ண விட்டேங்க்கா. எனக்கு வந்து அதில் கெட்ட பேர் கிடச்சிடும்க்கா. அதுக்கப்புறம் நான் இவ்வளோ தூரம் அதை ஒர்க் பண்ணி எந்த ப்ரோஜனமும் இருக்காதுக்கா. ஜஸ்ட்டு நான் அதை கிளியர் பண்ணி கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட சொல்லிடுறேன், இந்த பக்கப்புறம் நான் வேலைக்கு வர மாட்டேன் சொல்லிட்டு வந்துடுறேன்க்கா, ப்ளீஸ்க்கா அப்படின்னு. என்ன காவேரி இப்படிலாம் சொல்கிறேன், அம்மா கிட்ட நான் சொன்ன பெரிய பிரச்சனை ஆகிடும்டி. சரி, இப்போது நீ உடனே போயிட்டு உடனே வந்துடணும், சரியா? சரிங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்குறாங்க. அதெல்லாம் போக முடியாதுடி. என்ன நினச்சிட்டு இருக்கா, அவன் மனசில் இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்கா என்ன, மறுபடியும் அந்த பையன் கூட வந்து போயிடலான்னு நினைக்கிறாளா, அவ்வளோ ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பேசுகிறாங்க. அம்மா ப்ளீஸ்மா, அவள் ஏதோ குறி இருக்குன்னு தான் சொல்கிறா, அதெல்லாம் தனியாக என்னால் அனுப்ப முடியாது. சரிங்க அத்தை, நான் வேணா கூட போயிட்டு வரேன் காவேரி கூட அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு. அப்படி யோசிக்கிறாங்க. அத்தை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பத்திரமா கூட்டணும், அதான் அவரே போகிறேன்றார்லம்மா, அப்புறம் என்னம்மா அப்படின்னோடனே சரி, இங்கே பாருடி, பழைய ஞாபகத்தை எதுவும் பேசிகிட்டு இருக்காது, என்ன வேலை இருக்கோ அதை மட்டும் பண்ணின்னு வந்துகிட்டே இருக்கணும், புரியுதா அப்படின்றாங்க. சரிங்கம்மா, ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படி சொன்னோன்னே, உன் மேலே நம்பிக்கை இருக்கிறதால தான் அமுச்சு விட்றேன், அந்த நம்பிக்கையை ஏற்கனவே கெடுத்த மாதிரி இப்பவும் கெடுத்துறாது அப்படின்றாங்க. சாரதா சரிம்மா அப்படி சொல்லிட்டு காவேரி வந்து போகிறாங்க. எங்கள் காவேரி வந்து சந்தோஷமாக இருக்காங்க. கடகன்னு போயிட்டு நல்லா மேக்கப்லாம் பண்ணிக்கிறாங்க. அவ்வளோ அழகாக போட்டு வச்சுக்கிறாங்க. அவ்வளோ அழகாக தலையெல்லாம் வந்து வாரி ரொம்ப அழகாக வந்து மேக்கப் பண்ணிக்கிட்டு விஜய் பார்க்க போகிற சந்தோஷத்தில் வராங்க. இதை எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணுறாங்க நமக்குங்க. கூடுதல் மேக்கப் தாண்டி, யார் விஜய் பார்க்க தானே அப்படின்னு. அக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னு. எனக்கு புரியுது, இது எங்கே போய் முடியும்னு தெரில. அம்மா வேற ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்கு, நீ வேற ஒரு பக்கம் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாங்க. கங்கா சரிக்கா நான் வரேன்க்கா அப்படி சொல்லிட்டு நம்ம காவேரி போகிறாங்க. இங்கே வந்து காவேரி வந்து ஆஃபீஸ்க்கு வராங்க. குமரனும் வராரு. குமரனை பார்த்துட்டு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு. விஜய் ஐயோ இவர் வேறு வராரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி என்ன பண்ணுறாங்க, காவேரியை மட்டும் கூப்பிட்றாங்க. அந்த ஸ்டாஃப் மட்டும், மேடம் ஒரு நிமிஷம் வர முடியுமா, குமரன் வெளியே நீ போ காவேரி, நான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே நிற்கிறாரு. அவங்க போய் அந்த பெண்டிங்ஸ் ஒர்க்கெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வந்து விஜய் பார்த்துட்ருக்காரு. ஐயோ காவேரி தனியாக சந்திக்கணுமே, இவன் வேறு வந்திருக்காரு, இப்போ என்ன பண்ணுறது, குமரன் வேறு கூடவே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி குமரன் கிட்ட போய் பேசலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு குமரன் கிட்ட போய் விஜய் பேசுகிறாரு. ஆனால் விஜய் வந்து குமரன் வந்து கண்டுக்காமல் வந்து உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவும் இல்லை, தயவு செய்து நீங்கள் எது போயிடுங்க அப்படின்றாரு. விஜய் வந்து மனசு கஷ்டத்தோடு அப்படியே நிற்கிறாரு, பேச மாட்டேங்கிறாருன்னு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, காவேரி பேசலாம் காவேரி கிட்டேன்னு விஜய் டைப் பண்ணுறாரு. ஆனால் குமரன் வந்து முடிச்சில்ல, வா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. காவேரி மனசு இல்லாமல் அங்கேருந்து கிளம்புறாங்க.